உங்கள் ராஜேந்திராஸில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 1 லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளிச் செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் ராஜேந்திராஸில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 1 லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளிச் செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பண்ருட்டியில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்களின் கூட்டம் மாவட்ட தலைவர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் காசிநாதன் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் மூர்த்திராமன் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் வெல்டிங் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும், தாங்கள் செய்யும் இந்த பணியானது மிகவும் ஆபத்தானது என்றும், இதனால் இதில் தங்கள் உயிர்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்றும், இந்த நிலையில் இந்த பணியினை தாங்கள் தொடர்ந்து செய்து வருவதாகவும், பணியின் போது உயிர் சேதம் ஏற்படும் பொழுது அவர்களது குடும்பம், குழந்தைகள், கல்வி என எதிர்காலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் தமிழக அரசு இந்த தொழிலையும் இணைத்திட வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் காப்பீடு ஆகியவை வழங்கப்பட்டது. பண்ருட்டி அருகே சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை அரசூர் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் ஒன்றிணைவோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. இதன் முதல் நிகழ்வாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குத்து விளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் சார்பில் சமூக நீதி, நாட்டுப்பற்று மற்றும் மது ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள், பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் என பலர் பங்கேற்றனர். கடலூரில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பம் நகர அரங்கில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்கள் கட்டாயம் தேவை என எடுத்து கூறிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், பணி நிரந்தரம் ஆகாமல் பணியில் இருக்கும்பொழுது இயற்கை எய்தினால் வயது முதிர்வு ஏற்பட்டு ஓய்வு பெற்றாலும் அவர்களின் பெயரினை பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யாமல் சேர்த்து அரசிற்கு பரிந்துரை செய்து அவர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும். முதற்கட்டமாக அரசு மட்டத்தில் உள்ள 1458 பணியாளர்களின் பணியினை வரைமுறை செய்து மீதமுள்ள தினக்கூலி பணியாளர்களுக்கு 10 வருடம் நிறைவு செய்த பணியாளர்களுக்கு பணி புத்தகம் வழங்கி அவர்களின் கருத்தினை அரசிற்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அரசு விடுமுறை நாட்களை ஊதியம் வழங்கும் பணி நாட்களாக மாற்றித்தர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தினக்கூலி பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கம்மியம்பேட்டை பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியான செயின்ட் ஜோசப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு 130 மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், பள்ளி மாணவர்கள் நன்கு படித்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சமூகத்தில் நல்ல நிலைமையை அடைய வேண்டும் என வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளரும் பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயராஜ், கூட்டுறவு சங்க தலைவர்கள் ஆதிபெருமாள், ரவிச்சந்திரன், அரசு ஒப்பந்ததாரர்கள் ராஜசேகர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என கடலூரில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கடலூர் சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் திருப்பாதிரிப்புலியூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது ஒவ்வொரு தொகுதியிலும் 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நமது முதல்வர் கைகாட்டும் நபர் பிரதமராகும் வாய்ப்பு உள்ளது. எனவே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் KS ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், பொது பட்ஜெட் வரும் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் மக்களின் எதிர்பார்ப்புகள், விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். மேலும் நாள்தோறும் எழுகின்ற பிரச்சினைகளை அப்போதே நிவர்த்தி செய்கிறோம். கடந்த காலத்தில் விவசாயிகள் தங்களது கோரிக்கையை போராடி பெறுகிற சூழல் இருந்தது. தற்போது வேளாண் பட்ஜெட் போடப்பட்ட பிறகு அதுபோன்ற சூழல் மாறியுள்ளது. வேளாண் பட்ஜெட் தொடர்பாக 1000 விவசாயிகளிடம் கருத்து கேட்டுள்ளோம். முதற்கட்டமாக தலைமை செயலகத்தில் விவசாயிகளை அழைத்து கருத்து கேட்டுள்ளோம். டெல்டா மாவட்டமான தஞ்சையில் விவசாயிகளுடன் கருத்து கேட்க உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் காணொலி காட்சி வாயிலாகவும் விவசாயிகளிடமிருந்து கருத்துக்களை கேட்க உள்ளோம் என்று தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் செய்த சாதனையை தைரியமாக கூறி வாக்கு கேட்போம் என்றும் தெரிவித்துள்ளார். கடலூரில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 18 மாதங்கள் 15,000 ரூபாய் கிடைக்கும் என கூறி திரைப்பட பாணியில் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டை, சாமியார்பேட்டை, புதுக்குப்பம், தேவனாம்பட்டினம், ராமாபுரம், குமாரப்பேட்டை, ராசாப்பேட்டை, ஐயம்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் சித்திரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரெஜினா, அவரது கணவர் குருநாதன் மற்றும் சங்கீதா, ஜெலேந்திரன், சிந்து, லாவண்யா ஆகியோர் சேர்ந்து கடலூர் முதுநகரில் 5 கிணற்று மாரியம்மன் கோவில் எதிரில் ஸ்ரீ சாய் கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்தி வந்ததாகவும், இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 18 மாதங்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 6 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் மட்டும் மாதம் 15,000 வீதம் திருப்பி வழங்கிய நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் எந்த தொகையும் வழங்கப்படவில்லை எனவும், இதுகுறித்து கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை எனவும் கூறி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளோம். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் உள்ள 2ஆம் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சக தொழிலாளர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நெய்வேலி அருகே உள்ள கத்தாழை கிராமத்திற்குட்பட்ட மும்முடி சோழகன் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் நெய்வேலி 2ஆம் அனல் மின் நிலையத்தில் தற்காலிக ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்துள்ளார். அவர் வழக்கம் போல் காலை பணிக்கு சென்று 2வது அனல் மின் நிலையத்தில் உள்ள பாய்லர் பகுதியில் எலக்ட்ரிக்கல் கேபிள் இழுக்கும் பணி மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது எலக்ட்ரிக்கல் கேபிள் ஒயரை இழுக்க முற்பட்ட போது நிலை தடுமாறி சுமார் 42 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட சக தொழிலாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு NLC தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். NLC நிறுவனத்தில் தொடர்ந்து பணியின் பொழுது ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்து வரும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. மேலும் NLC நிர்வாகம் பணி மேற்கொள்ளும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சக தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.